என்ன ரெசிபி செய்யலாம்னா கோதுமை மாவு வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது வந்துங்க கோதுமை ரொட்டி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேங்க. அரை கப்பு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரொட்டி செய்கிறப்ப கரெக்டாக இருக்கும். அரை கப்பு நம்ம இது முட்டைக்கோசு வந்து நம்ம 4 இலை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் வந்து இன்றைக்கி முட்டைக்கோசு எடுத்துக்கிறேன். நீங்கள் கேரட் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி, பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுக்கிறேங்க குட்டி குட்டியாக. நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதாவது கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இஞ்சி இந்த அளவுக்கு போட்டுக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இதுக்கு மெயினாக சீரகம் போடணுங்க. நீங்கள் சீரகம் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். போட்டு பரட்டிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். தெரியுதுங்களா? ரொம்ப கெட்டியாக இப்போ செய்யக்கூடாது. நம்ம தோசைக்கல்லை வச்சு தட்டுறப்போ அது வந்து பிரிஞ்சு போயிடும். சப்போஸ் வெங்காயம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் லைட்டாக கொஞ்சம் கோதுமாவும் போட்டுக்கலாம். உப்பு எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க, தோசைக்கல் காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் எடுத்து இந்த அளவுக்கு இப்படி போடுங்க. கொஞ்சமாக ஒரு கை அளவு போட்டிங்கன்னா போகுது, ரொம்ப வேண்டாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாங்க சுற்றியுமே. அப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி சின்ன இந்த குலோப் ஜாமுன் கப் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு அமுத்துனீங்கன்னா நம்ம சப்பாத்தி அளவு கொஞ்சம் திக்காக வருங்க. அப்படி லேசாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. ரொம்ப வேண்டாம், லேசாக. நம்ம தோசைகள் வந்து அப்படி லைட்டாக எண்ணெய் விட்டால் தான் கீழே பத்தாத இருக்கும். இப்படி திருப்பி போட்டு இப்படி அமுத்திட்டே வந்தீங்கன்னா நல்லா லேசாக வந்துடும். அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க, ரசையாக வைக்க வேணாம், தீஞ்சிடும். அடுப்பு கம்மியாக வச்சு நான் மூடி போட்டு மூடிக்கலாங்க. பாருங்க, மூடி எடுத்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. மட்டும் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மேலே போட்டு திருப்பி போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகிட்டு பாருங்கள். திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. வெந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் லைட்டாக ப்ரௌன் வரப்போ எடுத்துடணும். இப்படி மடக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி சாஃப்டாக இருக்குதுங்க. தொட்டாவே சாஃப்டாக இருக்குது. அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம தயிர் வச்சுக்கலாங்க. தயிர் உப்பு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.